கன்னியாகுமரி தொடரில் உள்ள இருக்கக்கூடிய மலைகளை சுரண்டி அதிலிருந்து கனிம கொள்ளை நடக்கிறதா ஒரு விஷயங்கள் இருக்கு. அது உண்மையா? அது எப்படி இருக்கு? நீங்க அந்த விஷயத்தை எப்படி அணுகுறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மலைகள் அது முழுவதுமா உடைச்சு நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முன்பு நடந்ததை விட இந்த கனிம வள கடத்தல் என்பது அதிகரிச்சுட்டே வருது. இப்போ கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மலைகளை திமுக அரசு உடைச்சு எடுக்குது, அதை கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதற்கு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், நான் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை செழுமையா மாத்துவேன்னு வாயில சொல்லக்கூடிய பாஜகவா இருக்கட்டும், திரும்பவும் மேலிடத்துக்கு வரணும்னு நினைக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுப்படையாவே இருக்கு. இப்படியாகவே அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவோடும் இவர்களுடைய உடன்பாடோடும் தான் இந்த கனிம வள கடத்தல் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாக நாங்கள் அத்தனை கட்சிகள் மீது வைக்கிறோம். நாம் தமிழருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்து வருகிறது. அதற்கான முடிவுகள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 4ஆம் தேதி உறுதியாக. இந்த நிலை நீடித்தது என்றால் திமுக ஆட்சி முடிவதற்கு முன்பே கன்னியாகுமரி மாவட்டம் என்பது இந்த நிலை நீடித்தது, மறுபடியும் இவர்களை நாம் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தோம் என்றால் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டம் பாலை நிலப்பரப்பாக மாறும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ஹிம்லர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். தேர்தலோட பரபரப்பெல்லாம் அதிகமாவே இருந்திருக்கும் இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா. எப்படி இருந்தது? தேர்தலுக்கு முன் எப்படி இருக்கு, இப்ப தேர்தல் பின் எப்படி இருக்கீங்க? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னது மாதிரி பரபரப்பான ஒரு களம். அதுவும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு சொல்ல போனால் நாங்க 2016ஆம் ஆண்டு தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வர்றோம். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களிடம் இருந்ததை நம்மளால கண்கூடாக பார்க்க முடிந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்தே நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம். வேட்பாளர்களை ஒன்றாக அறிவிச்சு வேலைகளை செஞ்சுட்டு வந்தோம். ஒரு 4 மாத காலத்திற்கு மேலாக முழுமையாக தேர்தல் பண்ணிதான் பரபரப்பான ஒரு களம். இப்ப கொஞ்சம் ஒரு 4-5 நாட்களாக அந்த பரபரப்பு சற்று ஓய்ந்திருக்கிறது. இப்போ பல தொகுதிகள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல அண்மையா பல சோசியல் மீடியால ஷேர் செய்யப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த கனிம வளம், இயற்கை வள சுரண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். கன்னியாகுமரி தொடரில் உள்ள இருக்கக்கூடிய மலைகளை சுரண்டி அதிலிருந்து கனிம கொள்ளை நடக்கிறதா ஒரு விஷயங்கள் இருக்கு. அது உண்மையா? அது எப்படி இருக்கு? நீங்க அந்த விஷயத்தை எப்படி அணுகுறீங்க? அது உண்மையான்னு கேக்குறீங்க நீங்க. அது வெளிப்படையாகவே தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுவதை அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள் நீங்க சொன்னது மாதிரி நிறைய அது இரத்த கண்ணீர் வரும். அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இந்த மலைகளை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலைகளை பார்த்த போது இருந்த நிலையையும் இன்றைய நிலையில் அந்த மலைகளினுடைய நிலையை பார்க்கிறப்ப இரத்த கண் யாராக இருந்தாலும் இரத்த கண்ணீர் தான் வரும். ஒரு இயற்கையை நேசிக்காத ஒரு நபராக இருந்தால் கூட இந்த மலைகளினுடைய ஒரு பரிதாபமான ஒரு நிலையை பார்க்கிறப்போ இரத்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா முடிச்சுட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் என்றாலே நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு இயற்கையிலேயே ஒரு அழகான ஒரு மாவட்டம். உங்களோட பருவ நிலையாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், அது காட்டு வளமாக இருக்கட்டும், கடல் வளமாக இருக்கட்டும், மலை வளமாக இருக்கட்டும், ஒரு தனித்துவமான ஒரு மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் இருந்து வந்தது. ஆனால் எந்த தனித்துவம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக நீண்ட நெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்து வந்ததோ அந்த தனித்துவம் இன்றைக்கு தன்னுடைய தனித்துவத்தை இழந்து நிற்கிறது. அது கன்னியாகுமரி மாவட்டம் கிட்டத்தட்ட அந்த தனித்துவத்தை இழந்துடுச்சு. மலைகள் என்பது அந்த மாவட்டத்தினுடைய ஒரு அரணாக இருந்தது. அது வெறும் ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு அழகு பொருள் என்பது அப்படி நம்ம கடந்து சென்று விட முடியாது. அதை தாண்டி இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அரணாக இருந்து அப்படிதான் இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மலைகள். அது முழுவதுமா உடைச்சு நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். இன்னும் ஏதோ கொஞ்சோண்டு மிச்சம் மீதி இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி தீவிரமா செஞ்சுட்டு வர்றோம். அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முன்பு நடந்ததை விட இந்த கனிம வள கடத்தல் என்பது
அதிகரிச்சுட்டே வருது. இப்போ கடந்த ஒரு 3 ஆண்டு காலமா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆளுகிற அரசு அதை பத்தி கவனமே எடுக்கல. நீ என்ன வேணாலும் போராடு, எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இந்த மலைகளை முடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி இந்த மலைகளை உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களும் விடப்போவதாக இல்லை. தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலை கொடுத்தாவது மலை காப்போம் என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி அந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் விட மாட்டோம். உறுதியாக போராட்டங்களை இன்னமும் கடுமையாக்கி வலிமையாக்கி இந்த கனிம வளங்களை பாதுகாப்போம். கன்னியாகுமரியை பாதுகாக்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி உறுதியா செய்வோம். இப்போ என்னோட கேள்வியே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்தா நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் பல பிரச்சனைகள் இருக்கு. பட் இயற்கை அழிப்புன்றதை நம்ம எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். இப்போ கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மலைகளை வந்து திமுக அரசு உடைச்சு எடுக்குது, அதை வந்து கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதற்கு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய நாம் தமிழர் மட்டும்தான் அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம அதிமுகவா இருக்கட்டும், நான் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை செழுமையா மாத்துவேன்னு வாயில சொல்லக்கூடிய பாஜகவா இருக்கட்டும், திரும்பவும் மேல் எடுத்து வரணும்னு நினைக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுப்படையாவே இருக்கு. இல்ல, ஆதரவு அளிக்கிறாங்க தானே. நீங்க பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரசுக்கு இருக்கிறார், திமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அமைச்சர் இருக்கிறார், அதிமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரதானமான கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சிகளுக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் தான் இந்த கனிம வள கடத்தல் நடக்கிறது நீங்கள் நம்புகிறீர்களா? திமுக அரசு, நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு, அந்த மாநிலத்தை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு, அந்த அரசுக்கு இங்கே அமைச்சர் இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, அந்த பாரதிய ஜனதாவுக்கும் இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். எல்லா கட்சிக்குமே மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் பிரதிநிதிகள் நினைத்திருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கனிம வள கடத்தலை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாதா? உறுதியாக முடியும். அப்ப அது இத்தனை மக்கள் பிரதிநிதிகள் இருந்ததற்கு பிறகும் இந்த கனிம வள கடத்தல் நடைபெற தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் அது காரணம் என்ன? வெளிப்படையாகவே அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவோடும் இவர்களுடைய உடன்பாடோடும் தான் இந்த கனிம வள கடத்தல் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே நாங்கள் அத்தனை கட்சிகள் மீது வைக்கிறோம். இப்போ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, மணல் கொள்ளைகள் நடக்கும்போது மணல் லாரிகளை நிறுத்துறதுல எப்போதுமே நாம் தமிழர் தம்பிகள் வந்து முன்னேற நிக்கிறாங்க. இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல சோசியல் மீடியாஸ்ல நம்ம வீடியோஸாவே பார்த்திருப்போம். மணல் கொள்ளை நடக்கும்போது அந்த லாரிக்கு முன்னாடி நிக்கிறது, டோல்கேட்ல பிரச்சனை பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கன்னியாகுமரியில் நடக்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் வெளியே நீங்க போராடினாலும் அது வெளியில தெரியாம இருக்குல்ல? அப்படி இல்ல, நீங்க சரியாக உங்களுக்கு அந்த செய்திகள் வந்து சேரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கூடுதல் ஒரு செய்தி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இல்லை, எந்த இடத்தில் நம்ம போராடினாலும் எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த முழுமையான வடிவம் மக்களிடையே எடுத்து செல்லப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, அச்சு ஊடகங்கள், முதன்மையான காட்சி ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை காட்டுறதில்லை. இன்னும் கூட சொல்ல போனால், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற செய்திகளை கூட நிறைய ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள் தவிர்த்தது. நீங்க கருத்து கணிப்பெல்லாம் மும்முனை போட்டி என்று சொல்லிய ஊடகங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. நாம் தமிழர் ஊடகங்கள் காலமாக தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடுகளை தேர்தலில் போட்டியிட்டதை புறக்கணிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி கனிம வள கொள்ளைக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்களை பற்றி பேசுவார்களா, வெளியிடுவார்களா? செய்திகளை வெளியிட மாட்டார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் எங்களுடைய ஊடகங்கள், பொதுவாக நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, நாம் தமிழ் கட்சி எப்படி வளர்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய செயல்பாடுகளை, கருத்துக்களை மக்களிடையே எடுத்து சென்றுதான் நம்ம வளர்ந்து வர்றோம். அப்படி சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த செய்திகளை நம்ம கடத்துறோம், வாகனங்களை சிறைபிடித்திருக்கிறோம். இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான நாம் தமிழ் கட்சியினுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த கனிம வள கடத்தல் லாரிகளை சிறைபிடித்ததில் இருந்து தான் ஆரம்பித்தது. சமீபத்தில் கூட இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட கனிம வள கடத்தல் லாரிகள் நாம் தமிழ் கட்சியால் சிறைபிடிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு ஆண்டு மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட மரணங்கள், கொலை என்று சொல்லலாம், அதை சாதாரண மரணம் இல்லை, இந்த கனிம வள கடத்தல் லாரிகளால் விபத்து ஏற்படுத்தப்பட்டு 40க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல பல இந்த படுகொலை ஏற்படுத்திய வாகனங்களை கூட நாம் தமிழ் கட்சியினர் சிறைபிடிக்கும். இப்ப அந்த போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். என்ன, இந்த ஊடகங்கள் அதை ஒரு செய்தியாக வெளியே கொண்டு வராதனால அது பெரும்பாலான மக்களுக்கு, வெகுஜன மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேரல. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பரவலா தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பரவலா தெரியும். அந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சென்று விட்டோம். அதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் செய்திகள் சேரலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லியதற்கு பிறகுதான் அந்த செய்தி தெரியுது. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
இப்ப ஒரு தொகுதியில இருக்க மக்களுக்கும் தன் பகுதியில இருக்க விஷயங்கள் எப்போதுமே காக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்ப கன்னியாகுமரி எப்போதுமே எழில் கொஞ்சக்கூடிய இடமா இருந்து அது நாளுக்கு நாள் இப்படி மாறுது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சதுனால நடப்புல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கட்சி மீது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அதிருப்தி ஏற்பட்டு மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சியை தேடுறாங்கன்னு இருக்கு. அந்த ஒரு விதத்துல நாம் தமிழருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியினுடைய வரவேற்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி இருந்தது என்பதையும் தற்போதைய சூழலில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்ம வந்து போட்டியிட்டோம், தனித்து போட்டியிட்டோம். அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி மிக குறைவான வாக்குகளை பெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் தான் வெறும் 17,000 வாக்குகளை மட்டும்தான் பெற்றோம். அப்ப அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் ஒன்றிய கவுன்சிலரை கன்னியாகுமரி மாவட்டம் தான் கொடுத்தது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே. அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பரவலான வாக்குகளை பெற்றது. இன்னும் சொல்ல போனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருக்கிறது. மதிப்பிற்குரிய வசந்தகுமார் அவர்கள் அவருடைய மரணத்தை ஒட்டி அதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலும் சேர்த்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு. அப்ப அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 58,000 வாக்குகளை பெற்றது. நீங்க 2019 வெறும் 17,000 வாக்குகளை மட்டும் பெற்ற நாம் தமிழர் கட்சி 2021 58,000 வாக்குகளை பெறுகிறது. அதை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இல்லையா? அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தான் நாம் தமிழர் கட்சிக்கான முதல் வார்டு கவுன்சிலர்களை நம்ம வந்து கொடுத்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 5 கவுன்சிலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தார்கள். தென்காசியிலிருந்து ஒரு கவுன்சிலரும் மீதி 5 கவுன்சிலர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்து வருகிறது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளை, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரதானமான பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை பிரச்சனை தான். அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த கட்சிகள் எவ்விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாமல் கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது என்பது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியிலே நாம் தமிழர் கட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும், ஒரு எதிர்பார்ப்பையும், ஒரு நன்மதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான முடிவுகள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு உறுதியா தெரியும். இப்ப தேர்தல்ல உங்களுக்கு பலவிதமான பரபரப்பான பரப்புரைகள் நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த பரப்புரைகள்ல இது மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்து வச்சீங்களா? உறுதியா செஞ்சோம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாவட்டத்தினுடைய பிரதானமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான அந்த அந்த கனிம வள கொள்ளை பிரச்சனை தான். அப்ப அதைதான் ஒரு பிரதானமான ஒரு சிக்கலாக கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்க வந்து எடுத்து வச்சோம். இந்த நிலை நீடித்தது என்றால் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது 5 ஆண்டுகள் எல்லாம் இல்ல, ஒரு 2 ஆண்டுகள் அடுத்த திமுக ஆட்சி முடிவதற்கு முன்பே கன்னியாகுமரி மாவட்டம் என்பது இங்க வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலப்பரப்புகளும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. பாலை நிலப்பரப்பு தான் இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலை நீடித்தது, மறுபடியும் இவர்களை நாம் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தோம் என்றால் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டம் பாலை நிலப்பரப்பாக மாறும். இந்த மண்ணை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான் இந்த போராட்டம், இந்த தேர்தல் என்கிற முழக்கத்தை தான் முன் வச்சோம். இங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் அது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இல்லையா என்கிற ஒரு மனநிலை வந்து நிறைய மக்களிடம் இருந்தது. அப்ப அவர்களிடத்திலும் நாங்கள் சொன்னது என்னன்னா, பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்றுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தலை அணுகிறோம். எப்போதுமே நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி அதற்கான தீர்வுகளை பெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்காத விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய மலைகள் வரைக்கும் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த முறை மாற்றி யோசிக்க வேண்டும். இந்த முறை யார் பிரதமராக வந்தாலும் இந்த கன்னியாகுமரி மண் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கன்னியாகுமரி மண்ணினுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசக்கூடிய, அதற்கான தீர்வுகளை கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்கள். அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றால் நம்ம ஏற்கனவே மற்ற கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்து விட்டோம், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்த்து விட்டோம். இந்த மாவட்டத்தையே முற்றுமுழுதுமாக அழிக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த முறை
மாற்று அரசியல் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு சமரசம் இல்லாமல் இந்த மண்ணின் மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த மண்ணினுடைய கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்கிற பரப்புரை தான் நாங்க வந்து மக்களிடையே எடுத்து வைத்தோம். அது மக்களிடையே அந்த பரப்புரை எடுபட்டிருக்கிறது என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது பார்ப்போம், தேர்தல் முடிவுகள் வருகிற போது அதை பார்க்கலாம். சின்னம் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா? மக்கள்கிட்ட எவ்வளவு எளிமையா போனுச்சு? மக்கள்கிட்ட தடுமாற்றம் இருந்ததா? இல்ல, அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. இதுல நான் பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாம் நம்முடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதில்லை. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்கள் மத்தியில், சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மத்தியிலே நமக்கு வந்து சின்னத்தை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது ஒரு பெரிய சிக்கலா இருக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்ப அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் வயது முதிர்ந்தவர்கள், சமூக வலைதளங்களினுடைய புரிதல் இல்லாத மக்களிடையே எப்படி நம்ம இந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்க தேர்தல் பரப்புரைக்காக கிராமங்கள் தோறும் செல்கிற போது இந்த வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா வீட்லயுமே, அது எந்த வீடாக இருக்கட்டும், அது கிராமப்புறங்களாக இருக்கட்டும், நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் சரிதான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த இளைஞர்கள் பெருவாரியாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் வீட்டுல இருக்கிற அப்பாக்கு, அம்மாக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்கு, அவங்க சித்தப்பா, பெரியப்பாக்கு எல்லாம் கட்சியினுடைய சின்னத்தை பற்றி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த வேலை வந்து எங்களுக்கு மிச்சம் என்றுதான் நாங்கள் அதை பார்த்தோம். நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பே அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களே நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் வந்து இந்த சின்னம் தான், மைக் சின்னம் தான் என்கிற செய்தியை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கலா இல்லை, அப்படிதான் சொல்லணும். ஓகே, ஒரு பக்கம் தேர்தல்ல நிறைய விஷயங்கள் போச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தலை பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர்களோட பெயர்கள் விட்டு போதல், அதாவது வாக்காளர்களால போய் வாக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல பெரும்பான்மையா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது மாதிரியான விஷயங்கள் நம்ம தொகுதியில இருந்ததா? நாம் தமிழர் சார்ந்த நிறைய பேருக்கு அது மாதிரியான விஷயங்கள் இருந்ததா? அது எனக்கே இருந்தது. அதனாலதான் சுத்தி வளைச்சு கேட்கிறேன் நானு. அதை நீங்க நேரடியாவே கேட்கலாம், அதுல சுத்தி வளைச்சு கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. என்னுடைய பேரே விடுபட்டுதான் செய்தது, வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். நான் வந்து வழக்கம் போல் 2016 இருந்தே நான் ஓட்டு போட்டு தான் இருக்கிறேன். அப்ப இந்த முறையும் வாக்கு செலுத்த போறப்போ அங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பேர் வாக்காளர் பட்டியல இல்ல, நீங்க வாக்கு செலுத்த முடியாது. சரி, ஏன் பேர் வாக்காளர் பட்டியல இல்லைன்னு கேட்டா பதில் இல்ல. சரி, என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியல இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை என் கையில இருக்கு, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், இந்த நாட்டிற்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறேன். 2014 தொடங்கி அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா தேர்தலிலும் நான் வாக்கு செலுத்தி இருக்கிறேன். கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் வாக்கு செலுத்தி இருக்கிறேன். அப்ப என்னிடம் வாக்காளர் அடையாள அட்டை என் கையில இருக்கு. அப்ப உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல என் பெயர் இல்லை என்றால் அது என்னுடைய பிழையா, உங்களுடைய பிழையா? அது யாருடைய பிழை என்கிற கேள்வி கேட்டா பதில் இல்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நாங்க ஒரு வரைவு பட்டியல் வெளியிட்டு இருந்தோம் இல்லையா, இறுதியாக அந்த பட்டியலை நீங்க பார்க்கலையா, பிழை திருத்தத்துக்கு எல்லாம் நாங்க வந்து முகாம் நடத்தி இருந்தோமே, நீங்க வரலையான்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு பிழை திருத்தத்துக்கு வரணும்? எனக்கு பிழையே இல்லையே, எதுவுமே இல்லையே, எந்த மாற்றமுமே செய்வதற்கு நான் கேட்கலையே உங்ககிட்ட. நான் என்னுடைய தொகுதியை மாற்றி இருந்திருந்தால், இல்ல என்னுடைய பெயரையோ முகவரியோ அதுல ஏதாவது திருத்தங்கள் செய்திருந்தேன் என்றாலோ, இல்ல நான் மரணம் அடைந்திருந்திருந்தாலோ அந்த அந்த முகாம்கள், அந்த பெயரை நீக்குவதற்கான அந்த முகாம்கள்ல கலந்து கொள்ளலாம். இல்ல ஏதாவது திருத்தங்கள்ல வந்து நான் வந்து அதை பற்றி யோசிக்கலாம். எனக்கு அது இது எந்த தேவையுமே இல்லையே. ஒவ்வொரு முறையும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும்னா இது எப்படி பாக்குறது நீங்க சொல்லுங்க. எங்க அம்மா இறந்து 2 ஆண்டு காலம் ஆகிறது. இறந்து போன எங்க அம்மாவுடைய பேர் வாக்காளர் பட்டியல இருக்கு, ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியல இல்ல. இதை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அது உங்க அம்மாவுக்கு டெத் சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை தேர்தல் ஆணையத்துல நீங்க வந்து கொடுக்கலையா, பேரை வாக்காளர் பட்டியல நீக்கிறதுக்கு கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. கொடுத்தால்தான் பெயர் நீக்கப்படுமா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இறந்து போன எங்க அம்மாவுடைய பெயரை நீக்குவதற்கே நான் விண்ணப்பித்தால் தான் நீக்க முடியும் என்றால், உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய பெயரை நீங்கள் எப்படி நீக்கினீர்கள்? யாருடைய பரிந்துரையின் பெயரில் என்னுடைய பெயரை நீங்கள் நீக்கினீர்கள்? சரி, என் பெயரை நீக்கினீங்க, எனக்கு ஏதாவது தகவல் இருந்தீர்களா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டது என்று? எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன டிஜிட்டல் இந்தியா நீங்க பேசுறீங்க? இறந்து போன நபர்களுடைய பெயரை நீக்கவும் உங்களால முடியல, இருக்கக்கூடிய உயிரோடு இருந்து வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களுடைய பெயரை அப்படியே வைத்திருக்கவும் உங்களால் முடியவில்லை என்றால் என்ன டிஜிட்டல் இந்தியா நீங்க வச்சிருக்கிறீங்க? இப்ப கடந்த தேர்தல்ல வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபருடைய பெயர் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருடையது? நான் எதுக்கு வரி செலுத்துறேன்? எதுக்கு என்னுடைய வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் தர்றேன்? எதுக்கு தர்றேன்? இதுக்குதான். இந்த வேலையை பார்க்க வேண்டியது நீங்கள் தான் பார்க்க வேண்டும், அதிகாரிகள் பார்க்க வேண்டும், தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்க பெயரை எல்லாம் நீக்கி விளையாடிட்டு இருப்பீங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் என் பெயர் இருக்கா, வாக்காளர் பட்டியல இருக்கான்னு ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கணுமா?
அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் வைங்க. ஒரு எக்ஸ்பிரி டேட் வைங்க. இப்போ லைசன்ஸுக்கு இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட்டுக்கு இருக்கு, ஒரு 10 ஆண்டு காலமா 15 ஆண்டு காலமா அவ்வளவுதான் வேலிடிட்டி இருக்கு, அதுக்கப்புறமா நீங்க அதை ரினியூ செய்ய வேண்டும் என்று வைங்க. அது மாதிரி வாக்காளர் அடையாள அட்டைக்கு வைங்க, நாங்க ரினியூ பண்றோம். இது அப்படி எதுவுமே இல்லையே, எந்த எக்ஸ்பிரி டேட்டுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. வாக்காளர் அடையாள அட்டை என்னிடம் இருக்கிறது என்றால் வாழ்நாள் முழுக்க நான் வாக்குரிமை பெற்றவன், நான் வாக்கு செலுத்தலாம் என்கிற தகுதி தானே அது. அதுக்கு தானே வச்சிருக்கீங்க. இல்லன்னா எக்ஸ்பிரி டேட் வைங்க. எதுவுமே வைக்காம இருந்துகிட்டு ஒவ்வொரு முறை நீங்க வந்து பார்க்கணும்னா அது அது சரியில்லை. அது அவர்களுடைய தவறு. அது திட்டமிட்டு நீக்கினாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏதோ தவறு, இது தெரியாமல் நடந்தது, விடுபட்டதெல்லாம் இல்லை, திட்டமிட்டு நீக்கி இருக்கிறார்கள். இது போன்ற தவறுகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க ஏன் சரி பார்க்கல, நீங்க ஏன் பார்க்கலன்னு கேட்கிறார்களே தவிர, இது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கையாலாகத்தன வேலை என்பதை தாண்டி ஒரு மோசடித்தனம், ஒரு திருட்டுத்தனம், பச்சையான அயோக்கியத்தனம். தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறது. என்கிட்ட இந்த கேள்விதான் இருந்தது, அதுக்கு நீங்களே பாதி பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் முழு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாக்காளர் பட்டியல பேர் விடுபட்டு போனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது திட்டமிட்டு செய்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது. ஒரு தொகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களோட பெயர்களை வந்து அந்த பட்டியல இருந்து எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அதை வேணும்னு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்களா? அது எதனோட அடிப்படையில நீங்க இந்த ஒரு விஷயத்த வைக்கிறீங்க? சரி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வாக்காளர் அடையாளம் வந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு இல்லையா, பாஜக மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. எப்ப பேசுறாரு? ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1,00,000 வாக்குகள் விடுபட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பார்த்தாரா? ஏன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுபட்டதுன்னு சொல்றாரு? இப்போ நீங்க பாருங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் விடுபடுவது, நீக்கப்படுவது என்பது இது முதல் முறை அல்ல. அண்ணாமலை இன்னைக்கு பேசுறாரு. இதே அண்ணாமலையோ இல்லை பாஜகவை சார்ந்தவர்களோ கடந்த தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கடலோர பகுதிகள், நீங்க பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் பாஜகவுக்கு வாக்கே இருக்காது. 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நினைக்கிறேன் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க முழுசா. அப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மிகப்பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள். அப்போ எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் அதற்கு ஆதரவாக பேசினார்களா? பேசல. நீங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படுகிறது. ஆனால் பாஜகவுடைய வாக்காளர்கள் எத்தனை பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு? இருக்கவே செய்யுது. இந்த முறை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னுடைய பெயர் நீக்கப்பட்டதை தொடர்ந்து நான் ஒரு காணொலி வெளியிடுறேன். அதை தொடர்ந்து பல அழைப்புகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் நாகர்கோவில் பகுதியை சார்ந்த நாகர்கோவில் இருக்கிற ஒரு அண்ணன், மின்ஸ்டன்ங்கிற ஒரு அண்ணன், அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் வெளிநாட்டில இருந்து வந்தேன், கத்தார்ல இருந்து வந்த வாக்கு செலுத்துறதுக்கு, இங்க வந்து பார்த்தா வாக்காளர் என்னுடைய பேர் இல்ல, எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காங்கிரஸ், நான் மட்டும்தான் நாம் தமிழர். என் அண்ணன் 20 வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவருடைய பேர் இருக்கு வாக்காளர் பட்டியல்ல, ஆனா என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல. நான் வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள்ல நான் இருக்கிறேன். அங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான செய்திகளை நான் தொடர்ச்சியா பரப்பிட்டு இருப்பேன். அப்ப நாம் தமிழர், என்னுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் செல்கிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால திட்டமிட்டு என்னுடைய பெயரை நீக்கி இருக்காரு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய, அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுடைய பெயர், பிள்ளைகளுடைய பெயர், இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது பெயர்கள். ஒரு அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி ஒரு அண்ணன் ஜான் என்கிற அண்ணன், அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகளுக்கு பெயர் இருக்குது, அது முதல் முறையா நாங்க வந்து விண்ணப்பிச்சோம், அவளுடைய பெயர் இருக்கிறது, ஆனா என்னுடைய பெயரும் என் மனைவியுடைய பெயரும் இல்லை என்று சொல்றாங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதின்னா இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களாக துடிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞருடைய பெயர் விடுபட்டு இருக்கிறது. ஆனால் பாஜக வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபடவே இல்லை. அப்ப இதை எப்படி எடுக்கிறது? நம்ம இதை எப்படி பார்ப்பது? நீங்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்காளர் கூட ஒரு சில பெயர்கள் விடுபட்டிருக்கிறது. அந்த உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். என்னுடைய வாக்குச்சாவடியிலேயே ஒரு என்னுடைய நண்பர்களுடைய மனைவி, அவர் காங்கிரஸ் தான், அவர்களுடைய வாக்குகள், அவர் என்ன சொல்றாருன்னா, என் மனைவியுடைய பெயரே இல்ல வாக்காளர் பட்டியல்ல. அது திட்டமிட்டு நீக்கப்பட்டதா இல்லை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெருவாரியான நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள், கடந்த முறை வாக்கு செலுத்திய வாக்காளருடைய பெயர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குகள் என்பது பலருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி, நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசுவேன், நீங்க எடுக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? வேற என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். நீங்க சொல்றதே நான் ஒரு பக்கம் 50% எடுத்துக்கிட்டாலும் நிகழா நான் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட தொகுதியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எங்க வீட்லயுமே 2 நாம் தமிழர் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் பெயர் வந்து நீக்கப்படல. எங்கள் ஊர்லயும் நாம் தமிழருக்கு அப்படியா ஒரு இடர்பாடுகள் ஏற்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். அதன் மூலமா எனக்கு தெரியறதுன்னா, ஒருவேளை வந்து கன்னியாகுமரியில பாஜகவுக்கு ஈக்குவலா நாம் தமிழர் போட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதா நான் பாக்குறேன்.
இப்ப உறுதியா அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அப்போ நீங்க சொன்னது மாதிரி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, மற்ற பகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அவருடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து இது ஒரு சந்தேகம் வருதா இல்லையா உங்களுக்கு இயல்பாகவே? கண்டிப்பா காரணம் என்ன? திட்டம் தேர்தல் ஆணையம் யாருகிட்ட இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்போ ராஜஸ்தான்ல கூட திரு மோடி அவர்கள் பேசின ஒரு பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் போறேன் அமைதி காக்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க சென்னையில இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தொகுதியிலுமே ஒரு விஷயம் நடந்ததா சொன்னாரு. அது ஒரு பெரிய நியூஸா வேற ஆச்சு. என்ன அப்படின்னா அங்க போய் மிஷின்ல ஓட்டு போடும்போது எங்களுக்கான ஓட்டு விழுகல அப்படின்னு சொல்லி அவர் பேசினதும் அதுக்கு அவர் தர்ணா செஞ்சு அதற்காக போலீஸ் அவரை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு டிராமா கிரியேட் பண்ணதே நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாம் தமிழருக்கு மட்டும் இது மாதிரியான ஒரு இடர்பாடுகளை எல்லா தொகுதிகளுமே சந்திக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு கேள்வியாவே இருக்காது. இது அந்த கேள்வி தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அது காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சி வளருவதுதான் அதற்கான காரணம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மட்டும் காரணம் அல்ல. நாம் தமிழர் கட்சி வளர்வது மட்டுமே காரணம் அல்ல. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து வளர்கிறது இல்லையா, அதுதான் பிரச்சனை. நீங்க இந்த கடந்த ஒரு 2-3 மாத காலம் தேர்தலுக்கு ஒரு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு 2-3 மாத காலத்துக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி மீது கடுமையான அடக்குமுறைகள் நடந்து நீங்க பார்த்திருப்பீங்க. என்ஐஏ ரைடு விட்டாங்க முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய இல்லங்களுக்கு. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஏன் இதற்கு முன்பு செய்யல அப்படின்னா, அதற்கு முன்பே அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நிறைய நம்ம பார்த்திருந்தாலும் இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஏன் இது அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிடும், அதிமுகவோட பெரும்பாலும் அதிமுகவோட கூட்டணிக்கு போய்விடும் என்றுதான் நிறைய பேர் நம்பினார்கள். என்னால் பாஜக கூட்டணி இருந்து அதிமுக வெளியேறியதும் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்க, இல்ல என்னால் ஏதோ ஒரு கட்சியோடு இவங்க வந்து கூட்டணிக்கு போய் விடுவார்கள் என்றுதான் நம்பினார்கள். இல்ல நாங்கள் யாரோடும் கூட்டணி வைக்க போவதில்லை என்று சொல்லி எங்களுடைய வேட்பாளர்களை எப்போது நாங்கள் அறிவித்தோமோ, வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே என்ஐஏ ரைட விட்டாங்க. அதை தொடர்ந்து சின்னத்தை முடக்கினார்கள். அதை தொடர்ந்து இந்த தேர்தல் நாளில் நடந்த இந்த அடக்குமுறைகள் எல்லாமே எல்லாவற்றின் காரணம் நாம் தமிழர் கட்சி தனித்து வளர்வதுதான். அது ஒரே ஒரு செய்தி தான். இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஒருபோதும் எங்களை ஒரு துளி கூட ஒரு அடி கூட பின்னுக்கு இழுத்து செல்லாது. காரணம் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய பிறப்பே அடக்குமுறைகளிலும் ஒடுக்குமுறைகளிலும் இருந்துதான். நாங்கள் பிரசவித்ததே அடக்குமுறைகளில் இருந்துதான். அதனால இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கூட எங்களுக்கு அது ஒரு பூஸ்டா தான் இருக்குமே தவிர, அது ஒரு ஊக்க சக்தி, ஒரு உந்து சக்தியா தான் இருக்குமே தவிர ஒருபோதும் எங்களை பின்னுக்கு தள்ளாது. அது தேர்தல் முடிவுகள் வரப்ப நீங்க பாப்பீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அடிக்கடி ஒரு விஷயத்த பதிவிட்டுக்கிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு. எதன் அடிப்படையில அதை அவர் சொல்லுவாருன்னு உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும்ல, நம்ம தான் நாம் தமிழர்ல இருக்கோம், நம்மளே தொடர்ந்து இது மாதிரி சொல்றாரு, எதனோட அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு உங்களுக்கு தோணல? எதன் அடிப்படையில அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன நினைச்சாருன்னா 2 விஷயம். ஒன்று, இந்த என்ஐஏ ரைடை வச்சு நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம் என்று நினைத்திருப்பார், அது நடக்கல. இன்னொன்று சின்னம். நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை முடக்குவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகளை பெற்றுவிடும். கடந்த தேர்தலை விட இந்த முறை குறைவான வாக்களை நாம் தமிழர் கட்சி பெற்றதென்றால் மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர தயங்குவார்கள் என்று நினைத்து கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கட்சியை தடை செய்வதற்கான வேலைகளை கூட பார்த்திருக்கலாம். இப்ப என்ஐஏ ரைடு என்பது அதை நாம் தமிழர் கட்சி சாதாரணமாக நாங்கள் அணுகினோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காதுன்னு சொல்லுவார்கள் இல்லையா, அப்படிதான் எங்களுக்கு மடியில கனம் எந்த தவறும் செய்யவில்லை, துணிச்சலோடும் புன்முகத்தோடு நாங்க வந்து எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த என்ஐஏ சோதனையை எதிர்கொண்டார்கள். ஆனால் அண்ணாமலை அதை வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். நம்ம கையில வந்து ஒட்டுமொத்த நாட்டினுடைய அதிகாரமே இருக்கு, இந்தியாவினுடைய அதிகாரமே நம்மிடம் தான் இருக்கிறது, நம்ம கிட்ட இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, நம்ம கிட்ட என்ஐஏ இருக்கு, எல்லாமே நம்மிடம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் கூட நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கலாம். ஏனென்றதை நம்ம இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலே நமக்கு பெரிய ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆனால் அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறதை தவிர அதுல வந்து நமக்கு கேள்விகள் நிறைய இருக்கத்தான் செய்கிறது. பதில் அளிக்கப்படாத கேள்விகள் எல்லோருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த இவிஎம் மீதான அந்த சந்தேகம் என்பது பரவலாக மக்களுடைய மனதில் இருந்து கொண்டுதான் இருக்காது. அப்ப அந்த இவிஎம் மூலமாக கூட சில மாற்றங்களை
செய்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் முடிவு வருகிற போது கூட ஏதாவது செய்யலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு கூட அண்ணாமலை அதை பேசி இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்னன்னா, நாம் தமிழ் கட்சி இவர்கள் என்ன செய்தாலும் நாம் தமிழ் கட்சி இருக்கத்தான் செய்யும். இன்னும் பல நூறு ஆண்டுகள் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கத்தான் செய்யும். இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை நாம் தமிழ் கட்சி கைப்பற்றத்தான் செய்யும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் 2024 பிறகு எங்க போவாரு, இருப்பாரா இல்லையா என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை போட்டு விட்டார். 1,00,000 பேருக்கான வாக்காளர் பட்டியல் இல்லை. இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய தேர்தல் ஆணையத்தின் மேல இந்த 1,00,000 வாக்குகள் விடுபட்டதுனால என்னால வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்வதற்கான காரணமா ஏற்கனவே அதை அவர் ஃப்ரேம் பண்ணிட்டாரு, செட் பண்ணிட்டாரு. அவரு பார்ப்போம் அண்ணாமலை இருப்பாரா இல்லையா. எனக்கு தெரிந்து ஒருவேளை ஆளுநராக எங்கேயாவது இருப்பார், ஆளுநராகவோ இல்லை பாஜக வேறு ஏதாவது பொறுப்போ இருப்பார். நீங்க பாத்திருப்பீங்க, அதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அது 2024 அப்புறமா அண்ணாமலை இருப்பாரா இல்லையா என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம் வச்சு இருக்கத்தான் செய்யும். பார்ப்போம். ஓகே, இந்த நேர்காணலோட கடைசி ஒரு கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து அந்த சின்னம் தடை செய்யப்பட்டப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தொடர்ந்து வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா, நாம் தமிழருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு, பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுக்கான ஓட்டு விழுக்காடு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே முன் வச்சாங்க. அந்த ஓட்டு விழுக்காடு அப்படின்னு பேசும்போது, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முன்ன இருந்ததோட எத்தனை விழுக்காடு அதிகமா வாங்கணும் உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு? ஏன்னா நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே இந்த முறை நாம் தமிழர் 17% ஆகும், 21% ஆகும் சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிகழ்ல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றிய கருத்துக்கள் இருக்கும். அது பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் இருக்கிறது. நீங்க சொன்னது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு 8 விழுக்காடு வாக்குகள் தேவை. அது உறுதியாக கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். கடந்த தேர்தலிலேயே 7 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அதை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்ப எத்தனை விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நீங்க சொன்னது மாதிரி 15 விழுக்காடு 17 விழுக்காடு இருந்தாலும் நிறைய பேர் 20 விழுக்காடு வாக்குகள் சொல்லுகிறார்கள். நமக்கு அதுல இத்தனை விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம துல்லியமா நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலே வாக்குகள் இந்த முறை விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை தேர்தல் பரப்புரையின் போது மக்களை சந்தித்த போது நமக்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா, 8 விழுக்காடை தாண்டி விடும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறைந்தபட்சம் 8 விழுக்காடை தாண்டிடுவோம். அதை தாண்டி எத்தனை விழுக்காடு வருகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை எத்தனை விழுக்காடுன்னு சொல்ல தெரியல. நீங்க சொன்னது மாதிரி 15 17 விழுக்காடுகள் எல்லாம் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. பார்ப்போம். இன்னும் ஒரு மாத காலம் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு நேர்காணல உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.